அனைவருக்கும் வணக்கம். நிதி ஆதாயத்திற்காக ஆபாச திரைப்படங்களில் நடித்ததாக கேரள நடிகை ஸ்வேதா மேனன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் எர்ணாகுளம் போலீசார். மார்டின் என்கிற சமூக ஆர்வலர் அளித்த புகாரில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து போலீசார் நடவடிக்கை. அவர் மீது ஆபாச தடை சட்டம் மற்றும் ஐடி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மலையாள நடிகை ஸ்வேதா மேனன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கேரளாவில். என்ன காரணம்னா, பணம் பெற்றுக்கொண்டு ஆபாச படங்களில் நடித்ததற்காக. ஸ்வேதா மேனன் 1995 காலகட்டத்திலிருந்து முன்னணி நடிகையாக இருக்காங்க. ஸ்வேதா மேனன் ஆபாச படங்களில் நடித்தது இப்போதான் தெரியுமா? இணையதளத்தில் கோடிக்கணக்கில் ஆபாச படம் இருக்குது. அவங்களையெல்லாம் பிடிச்சி வழக்கு பதிவு செய்து கைது செய்ய முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்வேதா மேனன் மீது ஒருவர் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்திருக்காருன்னா ஏதோ காரணம் இருக்கும் இல்லையா? அது என்னன்னா, மலையாள நடிகர் சங்கம், அந்த அமைப்புக்கு அம்மானு பேர். அந்த அம்மா நடிகர் சங்கம் தலைவராக இருந்தவர் மோகன்லால். 6 மாதத்துக்கு முன்னாடி கேரளாவே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம்னா, பாலியல் பலாத்காரம், பாலியல் கேஸ்னு சேட்டன்களை கிண்டி கலங்கெடுத்துட்டு அந்த பாலியல் கேஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனையானது. நடிகர் சங்க செயலாளர் சித்திக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிவின் பாலி, ஜெயசூர்யா, மோகன்லால், மம்முட்டி என்று குற்றச்சாட்டு. பாலியல் கேஸ் நீண்டு கொண்டே போனது. 15 நாட்கள் மலையாள ஊடகம் சம்பவம் பண்ணிட்டு எல்லா நடிகர்களையும் வச்சு. இதை எடுத்து அம்மா நிர்வாகிகள் மோகன்லால் உட்பட அனைவரும் ராஜினாமா செய்தாங்க. இப்போ அந்த அம்மா நடிகர் சங்க தேர்தல் நடக்க இருக்கு. தலைவர் பதவிக்கு சீனியர் நடிகரான தேவன் போட்டியிடுகிறாரு. அவரை எதிர்த்து ஸ்வேதா மேனன் போட்டியிடுகிறார். கிட்டத்தட்ட ஸ்வேதா மேனன் வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஸ்வேதா மேனன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸ்வேதா மேனன் வெற்றி பெற்று விடுவேன் என்று என் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறியிருக்கிறார் ஸ்வேதா மேனன். கேரளாவில் தோழர் பினராயி விஜயன் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடக்கக்கூடிய கேரளாவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸ்வேதா மேனன் ஒரு பிரமாதமான ஆர்டிஸ்டே. நம்ம ஊர் சில்க் சிம்தா மாதிரி எந்த ரோலாக இருந்தாலும் தன்னுடைய முத்திரையை அழுத்தமாக பதிவு வைப்பார். அந்த படத்தில் அவ்வளவு எந்த படமாக இருந்தாலும் தன்னுடைய முத்திரையை பிரமாதமாக பதிவு வச்சு நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஸ்வேதா மேனன் மீது சில குற்றச்சாட்டுகளும் இருக்குது. கேரளாவில் கொல்லம் பக்கத்தில் ஒரு படகு போட்டி நடந்தது. அதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்த ஸ்வேதா மேனன் கொல்லம் தொகுதி எம்பி குரூப்பு பீதாம்பரம் குரூப்புன்னு ஒருத்தர் தன் இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டதா சத்தம் போட்டு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. அந்த எம்பி 71 வயதுக்காரர். அவர் நான் அப்படி எதுவுமே செய்யலை, சாட்சிகள் ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்கள்னு சொன்னார். அப்போதைய கேரள மாநில முதல்வர் உம்மன் சாண்டி சம்பவம் உண்மையாக இருந்தால் எம்பி கைது செய்யப்படுவார், புகார் கொடுங்கள் என்று சொன்னார். ஸ்வேதா மேனனும் புகார் கொடுத்தார். சில தினங்களில் புகாரை வாபஸ் வாங்கி கொண்டார். இடையில் என்ன நடந்தது என்று ஸ்வேதா மேனனுக்கு மட்டும்தான் தெரியும். வேறொரு சம்பவம் என்னென்னா, ஒரு படத்தில் குழந்தை பெற்றுக்கொள்வது மாதிரி நடிக்கணும். அந்த சமயத்தில் ஸ்வேதா மேனன் கர்ப்பமாக இருந்தாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு குழந்தை பிறக்கும்போது அதை லைவாக ஷூட் பண்ணி படத்தில் பயன்படுத்திங்கன்னு சொல்லியிருக்காங்க. படக்குழுவும் கரும்பு தின்ன கூலியான்னு லைவாக ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த சம்பவம் பெரிய சர்ச்சையாகி படத்திலிருந்து நீக்கப்பட்டது. கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியை சேர்ந்தவர் ஸ்வேதா மேனன். இவங்க அப்பா ஒரு விமானப்படை அதிகாரி. அதனால் இவங்க சண்டிகரில் பிறந்து வளர்ந்தவர். இவருக்கு 5க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ்லாம் தெரியும். சரளமாக ஹிந்தி பேசக்கூடியவர் ஸ்வேதா மேனன். பல உலக அழகி போட்டிகளில் கலந்து கொண்டு 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராய் வெற்றி பெற்ற உலக அழகி போட்டியில் கலந்து கொண்டு 3வது இடம் பிடிச்சவர் தான் ஸ்வேதா மேனன். அரவான் சிநேகிதி என்று சில தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க. மலையாள படங்களில் நடித்ததுக்காக கேரள மாநில அரசு பல விருதுகளை பெற்றிருக்காங்க. ஸ்வேதா மேனன் மோகன்லால்
வகித்த தலைவர் பதவியை பிடிப்பாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல.